இந்த சேமிப்புன்றது வந்து நம்ம லேட்டாக சேமிப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து சேமிப்பு கட்டாயம். ஆரம்பத்திலே எதுக்கு சொல்கிறதுனா, ஒரு மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ அதை என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸாக வந்து ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் அவங்க அந்த கமிட்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க. ஒரு வயசான காலத்தில் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, நம்ம சேமிப்பு வச்சுருந்ததை வச்சு பிற்காலத்தை நகர்த்துவோம். உங்களுக்கு இந்த 20லேருந்து 60 அது வந்து ஒரு ஆக்டிவ் ஏர்னிங் ஏஜ். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் எல்லோரும் சம்பாதிக்கிற ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுதான் ஆவரேஜாக நம்ம ஏர்ன் பண்ணுற பீரியட். அதில் எப்பயுமே ஏர்னிங்ஸுன்றது வருமானம், ப்ராஃபிட்டு இன்றைக்கி சூழ்நிலையில் எதுவுமே நிரந்தரமானலாம் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை பிளான் பண்ணுன்றதுனா, உங்களோட இன்கம் வரும்போதே சேவிங்ஸ் ஒரு போர்ஷனை பிளான் பண்ணிடணும். அது எப்போ வேணாலும் உங்களுக்கு கை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மனுஷனாக பிறந்துட்டாலே சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அசெட் கிளாஸாக நீங்கள் சேவ் பண்ணுறதாலும் பண்ணலாம்.